சாட்டர்டே ஈவினிங் ஓல்ட் மஹேபல்லபுரமில் இருக்கோம், ரோடில் OMR. ஜஸ்ட் ஃபினிஷ்டு மை டின்னர். இன்னைக்கு ஒரு பெரிய நாள். ஸோ கிரேட் டே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி 9:50. நைட் வ்ளாகில் எப்படி வந்துரு பார்க்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி பை 11 போயிடுவோம் அப்படின்னு வீட்டுக்கு போயிடணும். இப்போ தான் டின்னர் முடித்தேன் கீதம் ஹோட்டலில். ஸோ இன்றைக்கி ஒரு பைக்கர்ஸ் கெட் டுகெதர் இருந்தது. ஃபார்ச்சுனேட்லி ஒன் ஆஃப் தி யூடியூபர்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது பிக் பேர் பெங்களூர் பாஸ்கின்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ ஹீ ஹேஸ் கம் டவுன் டு சென்னையில் வந்து ECRல மீட்டப் வச்சுருந்தாங்க, ட்ரையம்ப் ஷோரூமில். ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஃபார் ட்ரையம்ப் ஸ்பீடு 400க்கு வந்து அந்த 1 year ஆனிவர்சரி முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லா சிட்டிஸ்லேயும் ஐ திங்க் தே ஆர் கீப்பிங் இட். பெங்களூரில் நடந்திருக்கு, நெக்ஸ்ட் இங்கே சென்னையில். வண்டர்ஃபுல் பைக். ஆக்சுவலி நான் மணாலி போயிருந்தபோது அந்த ஒரு பைக் வந்து ரெண்ட் எடுத்துகிட்டு ஐ டிட் தட் ரோத்தங் வேலி அட்டல் டனல். வண்டர்ஃபுல் பைக் ஆக்சுவலி. நல்ல 400cc ப்ராப்பர். பஜாஜ் ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து கொலாபரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஐ திங்க் வி ஷுட் அப்ரிஷியேட் தட். ஸோ ஐ வாஸ் ஃபார்ச்சுனேட் டு கெட் தட் ஃபார் ரெண்ட் கிடச்சிட்டு. அங்கே வந்து அந்த டைமில் வந்து எனக்கு இந்த கேமரா இல்லை. ஸோ ஐ வாண்டட் டு டூ அ வ்ளாக். அதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் மாதிரி இருந்தது. இட் வாஸ் அ அமேசிங் ஜர்னி, மறக்க முடியாதது. இட்ஸ் ஸோ இன்றைக்கி இது வந்து சொல்கிறேன். ஸோ இட் வாஸ் அ மீட்டப் ஆக்சுவலி. ஸோ அவரோட யூடியூப் ஷார்ட்ஸில் போட்டிருந்தாரு. ஸோ ஐ வாண்டட் டு மீட் ஹிம். இட்ஸ் a very good inspirational person. He's owning $400X வச்சுருக்காரு ட்ரையம்ப், அண்ட் ஆல்சோ 450 ஹிமாலயன் ரீசெண்டாக வாங்கியிருக்காரு ரெண்டுமே. ஸோ எனக்கு ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் பைக்கிங் அகெயின் அட் திஸ் ஏஜ் வந்து he should also be one of the Boskies, definitely there. He is an inspiration. Couple of people, Dino's Vault, அவரோட சேனலும் ஐ ஃபாலோ. Dino அண்ணா திருப்போரூர் எப்படி போயிடலாம் நம்ம. திரும்புறது வருமே கேளம்பாக்கம். இந்த ரூட்டில் போனால் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ கொஞ்சம் இப்படி போய்ட்டு GSTயில் ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் ஓடிட்டுருக்கு. எனக்கு ஆஃப்டர் சிட்டி டிரைவிங்கே கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை. ஐ எம் நாட் லைக்கிங் இட். சமோ அந்த பீஸ்ஃபுல்லாக அந்த இருந்துட்டு இங்கே வந்து வண்டி ஓட்டுறதே ஒரு பெரிய போராட்டமாக இருக்குது. போயிடலாமா இல்லை அங்கே போய் போட்டுக்கலாம். ஸோ கம்மிங் டு தட் கெட் டுகெதர் ரைட். அது வந்து ட்ரையம்ப் ஓனர்ஸ், ட்ரையம்ப் 400X அண்ட் ஸ்க்ராம்ப்ளர் ட்ரையம்ப் ஸ்பீட் 400 ஓட ஓனர்ஸ் மீட் மாதிரி இருந்தது. ஐ ஜஸ்ட் மார்ஜின்ட். ஸோ எனக்கு வந்து ஐ வாண்டட் டு மீட் அவர் ஃப்ரெண்ட் பாஸ்கி. அமேசிங். அவரோட ஒரு இன்ட்ராக்ஷன் இருந்தது ஒரு couple of hours. I went little late. 5 o'clock ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5:40 அந்த மாதிரி போனேன். ஸோ அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், 15-20 minutes. ஸோ இட் வாஸ் லைக் அன் கெட் டுகெதர் ஆஃப்
bikers and more talking about Triumph 400 and 400X and also general பைக்கிங்கில் நானும் வந்து என் பங்குக்கு ஒரு 2 கொஸ்டின் கேட்டேன். இந்த ரிட்டர்னிங் பைக்கர்ஸ்க்கு அவர் கொஞ்சம் நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. ஃபிட்டாக இருந்தீங்கன்னா எங்கே வேணாலும் போகலாம். தட் இஸ் ரைட். அவர் சொல்கிறதும் நியாயமான விஷயந்தான். அது ஃபிட்டாக இருந்தால் எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம், என்ன ஏஜில் வேணாலும் பண்ணலாம். ஐ saw one person, ஒரு he must be around 70. அவர் வந்தார். he came for the meet. ஒரு ஜாக்கெட் போட்டுட்டு வந்தார், லெதர் ஜாக்கெட் போட்டு வந்தார். ஐ வாஸ் அமேஸ்டு. ஆக்சுவலி இந்த வயசில் அவர் வண்டி ஓட்டுறாரு. மேபி ஷுட் பி 65-70 ஈஸிலி இருக்கும். அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கார். அவர் ஜிம்மெல்லாம் போயிட்டு உடம்பை வந்து நல்லா இது வச்சுருக்காரு. பார்த்தா தெரிஞ்சுது. கொஞ்சம் பொறாமையாக தான் இருந்தது. ஸோ பார்க்கலாம். ஸோ அந்த மீட்டிங் நிறைய இது இருந்தது, இன்ட்ராக்ஷன்ஸ் நிறைய இருந்தது. இட் வாஸ் வண்டர்ஃபுல். அண்டு வாஸ்கி இஸ் அன் அமேசிங் பர்சன். பார்த்தா தெரியுது, நேரில் பார்க்கும்போது இன்னும் ஐ திங்க் ஹிஸ் நாலேஜ் இஸ் டெஃபினெட்லி தேர். ஹீ டாக்ஸ் த ரைட் டாபிக்ஸ். ரொம்ப கஞ்சாபிச்சான்னு இங்கே சில இதெல்லாம் வந்து யூடியூபர்ஸ்லாம் சும்மா ஏதோ சொல்லணுன்றதுக்காக சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீ ஜஸ்ட் டாக்ஸ் டு தி பாயிண்ட். மாநகர பேருந்து ஒன்றும் ஓவர்டேக் பண்ணோம் இல்லை பின்னாடி போகணும், அவ்வளோதான். இந்த நடுவில்லாம் வந்து அவங்ககிட்டலாம் வந்து இடமே கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அவ்வளோதான். அமேசிங்காக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம். இதுவும் நைட் டைமில் இது வரைக்கும் நான் வந்ததே கிடையாது இவ்வளோ தூரம். ஸோ அதை முடிச்சுட்டு I had to come on the way. One of my relative was not well. அவரை பார்க்குறதுக்கு நான் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் போனேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களோட ஃபேமிலியை பார்த்துட்டு அதான் லேட் ஆகிடுது. இன்றைக்கி லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போகிறது எப்படியும் லேட் ஆகிடும்ன்ற மாதிரி இருந்தது. வீட்டில் கேட்டேன், சரி சாப்பிட்டே வந்துடலாம் அப்படின்னு. சாப்பிட்டு இல்லை ஈவினிங் போயிடலாம் அப்படின்னு இருந்தேன். திங்கிங் நான் ஒரு ஈவினிங்காக ஒரு 4 o'clock ரேஞ்சில் கிளம்பினேன். அப்போ மூடு இல்லை ஒரு வ்ளாக் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லி இது எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐ ஹோப் இட் இஸ் ரெக்கார்டிங் வெல். கங்கா ஸ்வீட்ஸ். நடுவில் நிறுத்துறாங்கன்னே தெரியல. இங்கே தான் கட் வரும்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பொறுமையாக போனோம். அவங்களும் ஜுடியோ அங்கங்கே வச்சுட்டாங்க கடை. செட்டிநாடு வந்துடுது. ஸோ இங்கே தான் கட் வரும். செட்டிநாடு சிட்டி. அவர் கடைசியில் பாய் சொல்லிட்டு கூட வரல. நான் அப்படியே வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அங்கே அவங்க ட்ரையம்ஃப் இதில் வந்து ஒரு கேங்காக ஃபோட்டோ வேறு எடுத்தாங்க. அது எங்கே போட போகிறாங்கன்னு தெரியல. அதை நான் வாங்க கூட இல்லை. யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல. இல்லை பேசி அன்றைக்கி ஈவெண்ட் வந்தேங்க, என் நம்பருக்கு இருக்குது, நம்பரில் வந்து வாட்ஸ்அப் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்டு பார்க்கலாம். யாராவது வச்சுருப்பாங்க கண்டிப்பாக.
இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மூமெண்ட். இது மாதிரி நானே எதிர்பார்க்கல. வந்ததுக்கு எனக்கும் வந்து ஒரு ஜூஸ் கூட கொடுத்தாங்க, எதுவுமே கேட்கல, ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட பண்ணலை. என்கிட்ட பைக் கூட இல்லை, வாங்கவே இல்லை இந்த பைக்கு. நான் பாட்டுக்கு உள்ளே வந்துட்டேன். பட் ஐ திங்க் தே ரெஸ்பெக்டட். தட் இஸ் தேங்க்ஸ் டு கிவ்ராஜ் ECR, கிவ்ராஜ் ட்ரைம்ப் ECR. வண்டர்ஃபுல் மெஷின்ஸ். பார்த்தா நல்லாவே தெரியுது. இந்த பம்பிள் பி ஒன்று 760cc, அது அருமையாக இருக்குது வண்டி பார்க்குறதுக்கு. ஸ்பீட் ட்வின் எல்லோ கலரில். என்ன வண்டி. அப்புறம் அவரோட இன்ட்ராக்ஷன் பண்ணிவிட்டு கன்னடாலேயும் கொஞ்சம் 2 வார்த்தை பேசிட்டு, சார் எப்படி இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்டு CK எங்கே, அவர் வரலையா அப்படின்னு கேட்டு, அவர் ஒரு சுசுகி ஷோகன் பண்ணிகிட்ருக்காரு, ரெஸ்டோர் பண்ணிகிட்ருக்காரு அவரோட பழைய வண்டியை. 2 பேரும் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் vloggers. நல்ல ஒரு ஷார்ட்ஸ் போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அது இஸ் ஜஸ்ட் வெரி இன்ஃபர்மேட்டிவ் ஃபார் பைக்கர்ஸ் ஜென்ரலி. ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காகவும் பண்ணுறாங்க. அண்ட் ஹீ கேவ் வெரி குட் ஸ்பீச் ஆல்சோ டுடே. நீங்கள் ஒரு 2 hours போனதே தெரியல. ஸோ அமேசிங் கை. தேங்க்ஸ் டு மிஸ்டர் பாஸ்கி. கேளம்பாக்கம் வண்டலூர் ரோடு at 10 PM. ஹோப்ஃபுல்லி ஏதோ ஒரு கம்பெனி இருக்குது, நிறைய பேர் வராங்க. கொஞ்சம் நேரம் போக தான் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதனால தான் நேரம் போனால் கொஞ்சம் எங்கே வர்றாங்க, பாட்டுக்கு ஏதோ வந்துகிட்டே இருக்காங்க. ஏதோ ப்ராஜெக்ட் இன்னும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரோடு கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. அந்த ரோடு கன்ஜஸ்டட் ஆனதுனால இந்த ரோடு இப்போ கொஞ்சம் பிஸி ஆயிடுச்சு. எல்லோரும் இங்கே கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நிறைய இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி வேறு ரொம்ப சிட்டியில் போகிறதுக்கே ஒரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு அப்படி இருக்குது. மற்றவங்களாம் அப்படி இருக்குதுன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு 6-7 வருஷம் எடுத்து அங்கேருந்து சிட்டிலேருந்து விட்டு இந்த லைஃப் கொஞ்சம் செக்லூடட் லைஃப். இட்ஸ் பெட்டர். ஓரளவுக்கு க்ரீனரி இருக்குது. ஒரு ஓப்பன் ஸ்பேஸும் கொஞ்சம் இருக்குது. ரெண்டு பேரும் இப்படி போகிறாங்க. அதான் அதை முடிச்சுட்டு உங்களையும் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு கோயிங் பேக். ஓகே, வந்துட்டு வர வழியில் ஸ்டாப் இன் சங்கீதா. இன்றைக்கின்னு பார்த்து ஒரு ஆளுக்குன்றதுக்காக டேபிள் வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க இன்றைக்கி. யூஸ்வலி இந்த 1 பர்சனுக்கெல்லாம் வந்து சீக்கிரமாக கிடச்சிரும். பட் நிறைய யூஸ்வல் சாட்டர்டே எப்போவுமே கும்பல் இருக்கும், சொல்லவே முடியாது. நல்லா இருந்தது, டேஸ்டியாக இருந்தது. ரவா தோசை அண்ட் சாம்பார் வடை. அப்புறம் காஃபி ஒன்று அடிச்சிட்டேன். ஏன்னா ஐ டோன்ட் நோ, நிறைய காலேஜஸ் இருக்குது. ஒரு கவசக்கி எடுத்துகிட்டு போகிறாரு, நல்ல ஸ்பீடாக போகிறாரு. அப்படி புழுக்கமாகவும் இல்லை, அதே சமயம் வெயில் லைட்டாக இருந்தது இன்னைக்கு ஈவினிங்கு. கிளம்புனதே லேட் இன்னைக்கு.
வந்துடணும், நீங்கள் வந்துடுங்க. வாங்க சார். அட்லா சஃபாரி வச்சுருக்கீங்களே. அடிக்கேட்டாக இருக்குது லைட்டிங்கு. இது போகிறோம் இந்த ஒரு டார்க் ரோடுக்கும் நல்லா தான் இருக்குது. ரொம்ப லோ லைட்டிங் இருக்கிற ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது லைட்டிங். இது நான் நைட்டில் ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை அவ்வளோவா. நைட் டிரைவிங் அவ்வளோவா நான் பண்ண மாட்டேன். இன்றைக்கி தான் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இந்த ப்ளாக் எடுக்கிறேன். பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம அந்த பின்னாடி ஒரு இது வச்சுட்டு பேக் சைடில் வந்து ஒரு வீடியோ எடுத்தோம், அதை அப்லோட் பண்ணேன். நல்லா தான் வந்துருந்தது. லெட்ஸ் see இது எப்படி வந்திருக்குன்னு. அது ஃபுல் வ்ளாக் வருதான்னு பார்க்கலாம். இது போய்ட்டு ட்ரிம் பண்ணோன்னா நம்ம எல்லாம் பிச் டார்க்காக இருக்குது. இன்றைக்கி நிலா வேறு வந்தது. நான் இல்லை அப்போவே கிளம்பியிருப்பேன். ஒரு 6:45 ரேஞ்சில் கிளம்பியிருந்தேன்னா வீட்டுக்கு போயிருக்கலாம். ஒரு 8:30 ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எப்பவுமே அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்தாலே ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடுறது, 45 மினிட்ஸு. இன்றைக்கி வேறு அது எக்ஸ்ட்ராவாக வெயிட்டிங் டைம் வேறு. நல்ல ரோடு இப்போ இன்றைக்கி. இந்த ரோடு நல்லா இருக்குது. லைட்டு மொத்தம் போட்டவே இல்லை இன்னும். எப்போ தான் போட போகிறாங்கன்னு தெரியல. அட்லீஸ்ட் லைட் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி ஒரு 80-90 ஓகே ரோடு. என்னத்துக்கு கொஞ்சம் யூட்டர்ன் அடிக்கிறாங்க. அது மேரவாக்கத்துலேருந்து வர ரோடா? மாம்பாக்கம், கரெக்ட். மாம்பாக்கமோட யூட்டர்ன் வருது. மேடவாக்கத்துலேருந்து வந்தால் இந்த ரோடு ஜாயின் ஆகிடும். பொன்மார், மாம்பாக்கம், ரைட். ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்கா? விட்டாங்களா, கட் பண்ணிட்டாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ இதை பண்ணிட்டாங்கன்னா அது நடுநடுவில் வந்து பூந்து வருவாங்க. அது வந்து ஒரு 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 1/2 கிலோமீட்டர் போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு வரதுல என்ன இருக்குது ப்ராப்ளம்? வண்டி தான் வச்சுருக்காங்களே, அப்படி ஒன்றும் என்ன தலை போகிற காரியமா? ஸோ லாஸ்ட் வீக் வந்து 2 மூவி பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நெட்ஃப்ளிக்ஸில் மகாராஜா, கொஞ்சம் ஹெவி படம் மூவி, பட் அமேசிங் ஆக்டிங் அண்ட் டைரக்ஷன். எல்லா காஸ்டிங்கும் வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. அண்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆச்சு மகாராஜா. அது என்ன கதைன்னு வந்து புரியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் விஜய் சேதுபதி இஸ் கிரேட் ஆக்டர். அந்த மாதிரி இந்த ஆக்டிங் ஓரியன்ட் மூவிஸு அவனுக்கு வந்து அந்த டான்ஸ் ஆட சொன்னாலாம் வந்து ஆட மாட்டான். பட் இந்த மாதிரி மூவிஸ்லாம் அந்த மெரி கிறிஸ்மஸ் பார்த்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. அந்த படமும் இந்த படமும் நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஹெவி மூவி. செகண்ட் ஆஃப் அனுராக் கஷ்யப்பும் நல்ல ஆக்டிங்கு. நல்லா
அதில் கொஞ்சம் கொடுத்த அந்த நெகட்டிவ் ஷேட் கேரக்டர்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாய்ஸ்லேருந்து வந்த மணிகண்டன், அப்புறம் நல்ல சிவம்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும். அது அதுதான் படத்தின் திருப்புமுனை. ஹிந்தியில் நல்லா ஓடுறதுன்றாங்க. அது ஹிந்திலையும் ஒரு தடவை பார்க்கணும் எப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இந்த மல்டி லாங்குவேஜில் அப்படி பார்க்குறது சம்டைம்ஸ் ஐ லைக். இப்போ சண்டை நடக்குது, என்னன்னு தெரியல. பெட்ரோல். ஸோ அதில் வர விமன் கேரக்டர்ஸ் எல்லாருமே கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ராப்பராக அந்த மூவியில். எவ்ரிபடி ஹேஸ் அ ரோல். ஸோ இது அதில் ஒரு முக்கியமானது என்னென்னா, இன்க்ளூடிங் இந்த போலீஸ் வர சின்ன சின்ன போலீஸ் கேரக்டர்ஸ்லாம், அது அது ப்ளஸ் ஸ்டோரி ரொம்ப ஒன்றும் பெரிய ஸ்டோரி இல்லை. ஓகே, இது தெரிஞ்ச கதை மாதிரி தான் இருக்கும். அது பழைய கதையெல்லாம். பட் அதில் ஸ்க்ரீன் ப்ளே தான் அதோட இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் தி கேரக்டர்ஸ். ஆல் கேரக்டர்ஸ் ஆர் வண்டர்ஃபுல். சிங்கம் புலி அவர் தான் நல்ல சிவம். சிங்கம் புலி ஒரு டைரக்டர்ன்றது எனக்கு அப்போ தெரியாது. அப்புறமா தான் பார்த்தேன். அவர் பார்த்தா ரெட்டு படம்லாம் எடுத்திருக்காரு. இஸ் ரெட்டு படம் டைரக்டர் அவர் தான். அப்புறம் இன்னும் 2-3 படம்லாம் எடுத்திருக்காரு. பார்த்துக்கலாம் சார், பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி. போலீஸ் இன்ஃபார்மர் எல்லோரும் பார்த்துருப்பீங்க படம்லாம். ஓகே, அதில் ஒன்றும். ஓகே, அடுத்தது சண்டே அன்னைக்கு, லாஸ்ட் சண்டே இந்தியன் 2 போனேன். பயங்கர நெகட்டிவ் ரிவ்யூஸ், எல்லாம் இன்டர்நெட் ஃபுல்லாக நெகட்டிவ் ரிவ்யூஸாக இருந்தது. எப்படி இருக்கும் படம்? எனக்கு இப்போ ஓகே. எனக்கு ஜென்ரலாக சங்கர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் இந்த கிராண்ட் இது, ப்ளஸ் எனக்கு இருக்கிறதுலேயே சங்கரோடது பிடிக்காத படம் அந்த ஐ தான். கொஞ்சம் அருவருப்பாக இருந்தது. அந்த படம் மட்டும்தான் ஐ டென்ட் லைக். பட் எனக்கு இந்த படம் பிடிச்சிது. ஐ சரி, இந்தியன் 2 நல்லா போச்சு, விறுவிறுப்பாக போச்சு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லாம் அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம், ஆர்கே லக்ஷ்மணோட காமன் மேன், அதெல்லாம் நான் நிறைய இந்த ஹிந்துவில் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். காமன் மேன்றது ஒரு நல்ல ஒரு கேரக்டர். அது ஓரமாக உட்காந்துன்னு என்ன பண்ணோன்னே தெரியாது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு விட்னஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது ஒரு கேரக்டரை கொண்டு ஒரு மூவியில் நல்ல ஒரு ஆப்ட் சீக்வென்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது, விறுவிறுப்பாக போச்சு. இந்தியன் தாத்தாவை இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதெல்லாம் ரஹ்மானோட பிஜிஎம்மோட தான் போடணும் அப்படின்றது அப்படி தான் இருந்திருக்கு, அமையுது. ஸோ தட் இஸ் அ கூஸ் பம்ப் மூமெண்ட் தான் அது நிஜமாகவே. அது படம் நல்லா, அந்த மேக்கப்ஸ்லாமும் நல்லா தான் இருந்தது. எனக்கு எல்லாம் பிடிச்சிது படத்தில். தென் கொஞ்சம் சிலதெல்லாம் இந்த வில்லனோட கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் கிராண்டாக காமிக்கணுன்றதுக்காக சில இதெல்லாம் ஆடட் டைம், ஆடட் சீக்வென்சஸ். அந்த சாங் நல்லா, அந்த சாங் இருக்குது, அந்த கேலண்டர் சாங், அதோட பிக்சரைசேஷன்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. அதெல்லாம் சாதாரணமாக எடுக்க முடியாது. அதெல்லாம் இந்தியாவில் இந்த மாதிரிலாம் ஒரு சீக்வென்ஸ் எடுக்கிறதெல்லாம் இட்ஸ் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர். அந்த மாதிரிலாம் யாரும் மியூசிக் வீடியோ கூட எடுத்ததில்லை. அந்த மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ சாங் மாதிரி தான் இருந்தது.
நல்லா இருக்குது. அது அனிருத்தும் வந்து நல்லா நல்லா போட்டிருக்கான். அப்புறம் இந்த ஃபேஸ்புக்கில் வர்றதுக்கு வர சீக்வென்ஸ் வருது, அதில் தான் வந்து தாத்தா வர்றாரு, அதுவும் நல்லா வந்திருக்கு. அது படத்தோட வந்து இட்ஸ் கெட்டிங் மிக்ஸ்டு வெல். ஸோ இட்ஸ் நாட் லைக் தனியாக ஸோ அந்த இது பாட்டு சீக்வென்ஸ்லாம் வருது. சித்தார்த்தும் ஓகே. சித்தார்த் வந்து காலங்காலமாக வந்து ஒரு யங்ஸ்டராக தான் நடிச்சிட்டே இருக்கார். வந்து வயசான மாதிரியே தெரிய மாட்டேன்றது. அது எப்படி ஒரு லுக்ஸ் கொண்டு வரான். ஷோஸ் இஸ் டெடிகேஷன், ஃபிட்னஸ்ஸு அதெல்லாம் இருக்கே. ஆக்டர்னா அதுதானே. போட்டிருக்கலாமே. வர்றாரு 7 மணிக்கு வர்றாரு, 7:30 கொடுக்க போறாரு. அதெல்லாம் வந்து பயங்கரமான ஃபன் லிரிக்ஸு. இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து ஐ திங்க் அதோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ ஓசி அந்த மூவியே வந்து ஆக்சுவலி என்னென்னா இந்த 2K ஜென்ரேஷனோட தே ஆர் நாட் எது இருந்தாலும் வந்து சீரியஸாக இல்லை. ஸோ அந்த மிடில் இருக்கிற ஜென்ரேஷன் வந்து லஞ்சம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்குது. ஸோ அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாவது திருந்தணும் அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டிட் தே சக்சீட் என்ன கேட்டிங்கன்னா இருக்குது. படத்தில் இவ்வளோதாங்க காமிக்க முடியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து வீட்டில் உட்காந்து நீங்கள் தான் திருத்திக்கணும். இது படம் நல்லா இல்லை, இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லைன்னு உட்காந்து 1008 சொல்கிறதுக்கு. இது நாடகம் இல்லை, இது வந்து படம். கமர்ஷியலாக நல்லா இருக்கா, நீங்கள் கமர்ஷியல் படத்துக்கு வந்திருக்கீங்க, அதை போய் உட்காந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிங்கன்னா வந்து அவ்வளோதான் கிடைக்கும். நெக்ஸ்ட் படம் வந்து நெக்ஸ்ட் அதில் தான் அந்த ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா போச்சு. அப்புறம் கொஞ்சம் பேன் இண்டியாவாக கொண்டு போகணுன்றதுக்காக அந்த நிறைய அந்த நார்த் இந்தியன் சீக்கிரம் என்கிட்ட அது வந்து அந்த மேபி ஃபோக்கஸ்டாக வந்து ஒரு 2-3 ஸ்டேட்ஸ் மொத்தம் எடுத்துகிட்டு, ஒரு சவுத் ஸ்டேட்ஸ் மொத்தம் எடுத்துகிட்டு அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா அதுதான் வந்து அந்த இப்போ என்ன ஜெயிலர் பண்ணாங்க. ஜெயிலர் வந்து ஜெயிலர் மலையாளம், கன்னடா, தமிழ் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் வந்து நார்த்து பக்கமும் போனார், ஒரு ஹிந்தி இதுக்கு போனார் ஒரு சீக்வென்ஸ்க்கு. இங்கே கொஞ்சம் பல இது பஞ்சாபு, அப்புறம் குஜராத்து அதெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லா ஸ்டேட்டும் கவர் பண்ணோம், காஷ்மீர் அதெல்லாம் கவர் பண்ணோன்றது மாதிரி போயிட்டு ரொம்ப பேன் இண்டியாவாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி அந்த தேர்ட் பார்ட் வந்து அதோட. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது அந்த இதெல்லாம் வந்து நிறைய நல்ல ஒரு அந்த சீக்வென்ஸில் முடியிறது. செகண்ட் ஹாஃபில் வந்து சில அந்த இந்த சேஸ் வந்து எனக்கு பிடிச்சிது. அந்த ஒரு யூனிசைக்கிள் சேஸு ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஆனால் கொஞ்சம் சீக்வென்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருந்தது. பட் மற்றபடி அதில் வந்து ஏன் அதை அவரை பிடிக்க முடியல அப்படின்றது வந்து பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, யாராலையும் பிடிக்க முடியல. பைக்கில் போகிறாங்க, யாராலையும் பிடிக்க முடியல. பூந்து போயிருக்காங்க. அது வந்து ஒரு கற்பனையை நினச்சிட்டு சார் எத்தனையோ படம்லாம் பார்க்குறீங்க, லாஜிக்கே இல்லாமல் இருக்கிற படம்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு இதில் போய் உட்காந்து ஐ டோன்ட் நோ என்ன சொல்கிறதுன்னு. இவருக்கு வந்து நவர மாட்டேன்றாரு. நான் இந்த பக்கம் போகணும் இருக்கு. வண்டலூர் வந்தாச்சு. கிரசன்ட் காலேஜ், BS அப்துல் ரசாக், அப்துல் ரஹ்மான், கிரசன்ட். $900 வருது. 5000 சர்வீஸ் விட்டுடலான்னு நினைக்கிறேன். லாரி எல்லாம் வரும், பஸ்ஸு லாரி.
ட்ராவல்ஸ் வண்டியெலாம் வரும். இப்போது ஜிஎஸ்டி வந்தாச்சு. கிளாம்பாக்கம் வரப்போகுது பஸ் ஸ்டாண்டு. கீழம்பாக்கம்லேருந்து வண்டலூர் வந்துட்டோம். வண்டலூர்லேருந்து வந்து உடனே வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட் வரும். இங்கே லெஃப்ட் சைடில் கிளாம்பாக்கம் பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டு. இது ஒரு தடவை வந்து பார்க்கணும். இல்லை, சவுத் சைடு எல்லா பஸ்ஸும் இங்கே தான் போகும். கலைஞர் பேருந்து நிலையம். பஸ்கி வந்து ஓகே, நீங்கள் வந்து நிறைய கியர்லாம் வச்சுருக்கீங்க போல இருக்குது. பரவாயில்ல, குட். ஆல் யூ நீட் இஸ் எ குட் ஹெல்மெட், ஷூஸ், தென் ஃபாலோட் பை gloves and then finally a jacket. Okay, ஜென்ரலாக இப்போ ஒரு 20 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போகிறனாலே ஓட்டு போய்டுறது. அது இட்ஸ் ஓகே. நம்மளோட சேஃப்டி நம்ம பார்த்துக்கணும். அந்த ஜாக்கெட் போட்டாலே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது வண்டி ஓட்டும் போது. நான் பார்த்துருக்கேண்ணா, ஓரளவுக்கு ரிஸ்க் டேக்கிங் அபிலிட்டி வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த அங்கிள் ஏதோ தூங்கிட்டு போகிறாரு, ஃபோனை நோண்டிட்டு போகிறாரு ஹைவேல. நான் சொல்கிறது அவ்வளோ முக்கியமாக இருந்தால் லெஃப்டில் நிறுத்திட்டு பேசிட்டு போங்களேன். மற்றவங்களும் வந்து கூடுவாஞ்சேரி வந்துருச்சு ஆல்மோஸ்ட். மெதுவாக இப்போ வரதே தெரியல சார், சாரி. ஸோ ஸ்டேஸ்வரர், அப்புறம் இன்னொரு வில்லன் வந்து ஒரு மார்ஸ்க்கு போகிற மாதிரி ஒரு சூட்டில் போட்டு அன்சேஃப் டிரைவிங் இருக்கிறவங்க தான் நல்ல ப்ராப்ளம். இந்த ட்ரிபிள்ஸ் அடிக்கிறவங்க, ஹெல்மெட் போடாதவங்க, இதெல்லாம் வந்து இதனால் வந்து மற்றவங்களாமும் போடுறவங்க, ப்ராப்பராக ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கெல்லாம் தான் ப்ராப்ளம். they don't leave the way, அப்படியே பிளாக் பண்ணிட்டு போகிறது. வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ், எஸ்ஆர்எம், கொத்தேரி.
8899. ஸோ அதில் வந்து அந்த அவரோட அந்த இதெல்லாம் போட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் வைக்கிறாங்க. அது மெட்ரோலெலாம் போயிட்டு கொஞ்சம் அது மாதிரி ஒரு காமெடி மாதிரி போகுது அதெல்லாம். ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் டேக் இட் அஸ் அ மூவி, அவ்வளோதான். ஆனால் அது வந்து பெஸ்ட் பார்ட் இஸ் ஆக்சுவலி ஓவராலாகவே அந்த தேர்ட் பார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நல்லாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக இருக்கும். ஸோ பீரியட் ப்ளஸ் நியூ இருக்கும். ஆல்மோஸ்ட் படம் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம். மேபி இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ they would have taken the full movie எடுத்திருப்பாங்க, ரெண்டுத்தையும் எடுத்திருப்பாங்க ஒரே செலவில். போப்போ கம்பெனி ஆப்ரேட்டட் பங்க் போயிடலாம். மைண்ட் ஃபிஃப்த் சென்ஸ் 5V5 ஹோட்டல், ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அப்படி போச்சு அந்த படம். அப்பா இவ்வளோ கூட்டமா இன்னைக்கு. லாஸ்ட்டுக்கு 2 மூவி ஆச்சு. எனக்கு பர்சனலாக ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மூவிஸ், ஷேட் மூவிஸ் இருந்தது. ஐ ஃபெல்ட் போத் ஆர் ஓகே. ஐ வில் ரேட் ஸ்லைட்லி மகாராஜா அபவ் இந்தியன். மகாராஜா இஸ் எ கிளியர் வின்னர். ஸோ மகாராஜா வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட் ப்ளஸ் இது வந்து நல்லாவே எடுத்துட்டாங்க. இவங்க வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் நம்பி இருக்காங்க. ஸோ ஏன்னா சாதாரண தியேட்டர் போகிற அந்த டைஹார்டு இந்தியன் ஃபேன்ஸ்க்கு வந்து இது ஒத்து போகாது. ஸோ அப்படின்னு ஆஸ் அ மூவி இட் இஸ் ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டுக்கு வந்து நல்ல எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிருக்கு. லெட்ஸ் see. சாதாரணமாகவே ஒரு 2 மூவி எடுக்கிறதெல்லாம் இந்த அவதார் எல்லாமே வந்து எவ்வளோ பெரிய இது மூவிஸ், அதே தே ஸ்ட்ரகிள். டஸ் இட் மீன் தட் ஜேம்ஸ் கேமரூன் இஸ் a bad director? அப்படி இல்லையே. ஷங்கர் has done its best, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு. சிலதெல்லாம் லூப் ஹோல்ஸ் இருக்குது, இந்த லூஸ் எண்ட்ஸு தேவையில்லாததெல்லாம் வந்து உட்காந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு லெங்க்தி மூவி ஆகிடுது. அது 3 hours, நான் பார்க்கும்போதே 3 hours அதுலேயே வந்து ஏதோ கட்டுன்றாங்க. ஆனால் ஐ டோன்ட் நோ எங்கே கட்டாச்சுன்னு. கொஞ்சம் ரிஸ்க்கு தான். மஹிந்திரா சிட்டி வந்தாச்சு. போலீஸ் பூத்துலேயே நிறுத்தலாமா?